எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 105 4ஆம் வசனம். 105ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஜெபம் செய்வோம். தகப்பனே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறது, பலப்படுத்துகிறது என்பதை நாங்கள் அறிந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். மகிமையாய் நீர் பேசுங்கப்பா. உம்முடைய ரேமாவின் வார்த்தைகள் மகிமையாக வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 105ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என்னது? கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தை நித்தமும் நாம் என்ன பண்ணணுமா? தேட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் நடத்துவேன் என்று சொல்லி அவன் ரொம்ப கலக்கத்தோடு பயத்தோடு கூட ஆண்டவரோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்னது? என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நிறைய பேர் எதில் ஒட்டி வச்சிருப்போம்? காரில் ஒட்டி இருப்போம். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். ஆனால் அந்த வண்டி போகிற இடம் ஆண்டவருக்கு தான் தெரியும். புரியுதா? என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும்ட்டு இருக்கும். ஆனால் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நிற்கக்கூடாத இடத்துலலாம் நின்றுட்டுருக்கோம், நிற்கக்கூடாத கடையிலெல்லாம் நின்றுட்டுருக்கோம். புரியுதுங்களா? சில டைமில் ஒயின் ஷாப்புக்கு வெளியே இந்த வண்டியை பார்ப்போம். இது எதை காட்டுகிறது? வெறும் ஸ்டிக்கரில் மாத்திரம் நீங்கள் அதை வச்சிருந்தா போதாது. உன்னுடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் சமூகம் உனக்கு முன்பதாக கடந்து செல்ல வேண்டும் ஐயா. அனுதினம் உன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவினுடைய சமூகம் உனக்கு முன்பதாக கடந்து சென்று கொண்டிருக்க வேண்டும். கடந்த நாளிலே நான் இதை குறித்து நான் தியானித்து கொண்டிருந்தேன். ஆண்டவருடைய சமூகம் அது எப்பேற்பட்டது என்று சொல்லி, ஆண்டவருடைய சமூகம் அது எப்பேற்பட்ட ஒரு இடமா அது இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய நினைவிலே ஆண்டவர் வைத்த ஒரு சில காரியங்களை நான் இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அடுத்த வசனம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் நம்மை நாமே நிதானித்து பார்க்கிற ஒரு இடமாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிற இடம் எதுங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுவோமா? கர்த்தரின் சமூகம். ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய ஆலயமாக இது இருந்தாலும் நீங்களும் நானும் இயேசுவின் சமூகத்திலே நாம் இருக்கிறோம். இந்த இடத்துல நீங்களும் நானும் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். நாம் எந்த இடத்திலே நாம் இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரயாணங்கள் எப்படி இருக்கிறது? நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிற பாதைகள் எப்பேற்பட்ட பாதைகளாக அது இருக்கிறது? கிறிஸ்துவின் பாதையிலே நான் நடக்கிறேனா? இயேசு விரும்புகிற ஒரு பாதையில நான் நடக்கிறேனா? அல்லது பொல்லாத வழியிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி நீங்கள் நிதானித்து பார்க்கிற ஒரு இடம் எதுங்க?
கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எது? கர்த்தருடைய சமூகம். கர்த்தருடைய சமூகம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் அமரும் பொழுது தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு உங்களோடு கூட பேசுவார். நீ செல்கிற வழி ஒரு சரியான வழியாக இருக்கிறது, நீ செல்கிற பாதை ஒரு தவறான பாதையாக இருக்கிறது என்று சொல்லி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியிலே அழிவு வந்த பொழுது ஆண்டவர் லோத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். என்னது? நீ திரும்பி பார்க்காம நீ என்ன பண்ண, உன்னுடைய குடும்பத்தோடு கூட நீ போ. ஆனா அவங்க மனைவி என்ன பண்ணாங்க? திரும்பி பார்த்தாங்க. என்ன ஆயிட்டாங்க? புத்துணாய் மாறிவிட்டார்கள் என்று சொல்லி. ஐயா, கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து நீ நடந்து சொல்லும் பொழுது அதிலே நீ ஆசீர்வாதத்தை காண்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒரு பேழையை செய்ய வேண்டும், அதனுடைய நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, அதிலே யார் யாரெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு? திட்டமாய் எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறார். அதை அவன் செய்தான். ஜலத்தில் இருந்து அவன் என்ன செய்தான்? தப்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஐயா, கர்த்தருடைய சமூகம் நம்மை நிதானித்து பார்க்கிற இடமாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய நினைவுகளை நிதானித்து பார்க்கிற இடமாக இது இருக்கிறது ஐயா. உன்னுடைய இருதயத்தையும் உன்னுடைய சிந்தையையும் நீ ஆண்டவருடைய வார்த்தையினாலே நீ நிரப்பவில்லை என்று சொன்னால் சத்ருவானவன் அதை அவனுடைய பாவத்தினாலே அதை நிறைக்கிறவனாக இருக்கிறான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய இருதயத்தையும் நீங்க எதிலே நிறைக்கணும்? சொல்லுங்க, எதிலே நிறைக்கணும்? உங்களுடைய சிந்தனைகளையும் இருதயத்தையும் வேத வசனத்தினாலே நீங்கள் நிறைக்கவில்லை என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையினாலே அதை நீங்கள் நிறைக்கவில்லை என்று சொன்னால் சத்ருவானவன் பாவமான காரியத்தை உங்களுடைய சிந்தனையில உங்களுடைய இருதயத்தில் அவன் விதைக்கிறவனாக இருக்கிறான். சில நேரத்தில் நம்ம போகக்கூடாத இடத்துக்கு போறோம், செய்யக்கூடாத காரியத்தை செய்கிறோம், நடக்கக்கூடாத வழியில நடக்கிறோம். ஏன்? நம்முடைய சிந்தை அக்கிரமத்தினாலே நிறைந்திருக்கிறது, நம்முடைய இருதயம் பாவத்தினாலே நிறைந்திருக்கிறது, நம்முடைய பாதங்களும் அந்த இடத்திற்கு நேராக கடந்து செல்லுகிறது ஐயா. ஆனால் அது வேத வசனத்தினாலே நிறைந்திருக்கும் என்று சொன்னான், வேத வார்த்தையினாலே நிறைந்திருக்கும் என்று சொன்னான், உங்களுடைய ஆத்துமா தேவனுடைய சமூகத்தை தேடுகிறதாய் அது இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது தாவீதுடைய இருதயம் எப்படி இருந்துச்சா? எப்படி இருந்ததா? மன மகிழ்ச்சியோடு இருந்ததா? ஆனா இன்னைக்கு ஆலயத்துக்கு போனோம்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? சொல்லுங்க, எப்படி இருக்கு? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் மைண்ட்ல வருகிறது, ஆண்டவருடைய சமூகத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஏதாவது வேலைகள் இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய நினைவில் அந்த பேர்பட்ட சிந்தை வருகிறது என்று சொன்னால் நீ யோசித்து பார்க்க வேண்டும், நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறாயா என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகம் நம்மை நிதானித்து பார்க்கிற ஒரு இடமாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்மை நிதானித்து பார்க்கிறோம்? சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்காவது ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்டிருக்கிறோமா? ஆண்டவரே, நான் செல்கிற பாதைகள், நான் போகிற வழிகள், நான் செய்கிற காரியங்கள் உமக்கு பிரியமானவைகளா? ஆண்டவரே, நீர் விரும்புகிற காரியத்தை நான் செய்கிறேனா அல்லது நீர் வெறுக்கிற காரியத்தை நான் செய்கிறேனா? என்றைக்காவது இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இப்பேற்பட்ட கேள்விகளை நீங்க கேட்டிருக்கிறீங்களா? சொல்லுங்க, கேட்டிருக்கீங்களா? உங்களை தான் கேட்குறாங்க, கேட்டிருக்கீங்களா? செய்தி நேரம்னா நிறைய பேருக்கு டே ட்ரீம் டைம், பகல் கனவுல போயிடுறோம், எதையாவது யோசிக்கிறோம்.
செய்தி நேரம்னா எப்படா முடிப்பாருன்னு இருக்கும். இப்பேற்பட்ட சிந்தைகளோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை என்ன பண்ண முடியாது? நிதானித்து பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகம் உங்களை நிதானித்து பார்க்கிற இடமாக இருக்கிறது. கர்த்தருடைய சமூகம் உங்களை நிதானித்து பார்க்கிற ஒரு இடமாக அது இருக்கிறது ஐயா. உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கிற இடமாக இது இருக்கிறது. சங்கீதம் 26:2 ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 26:2. கர்த்தாவே என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் என்ன பண்ணும்? உடமிட்டு பாரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் உங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு இடமாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் சத்தமா சொல்லுவோமா? ஆராய்ந்து பார்க்கிற ஒரு இடமாக அது இருக்கிறது. உங்களை நிதானித்து பார்க்கிற ஒரு இடமாக அது இருக்கிறது ஐயா. நிதானித்து பார்க்கிற இடமாக அது இருக்கிறது ஐயா. நீங்கள் இந்த ஆலயத்திற்குள்ளாக நீங்கள் வந்து அமரும் பொழுது எப்பொழுதும் உங்களுக்குள்ளாக ஒரு கேள்வி எழ வேண்டும். உங்களுக்குள்ளாகவே ஒரு கேள்வி நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அது என்னன்னா, என் அப்பா விரும்புகிற காரியத்தை இந்த வாரம் முழுவதும் நான் செய்திருக்கிறேனா? கடந்த வாரம் முழுவதும் நான் செய்திருக்கிறேனா? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்றீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நீங்க முழங்கால் போடுறீங்க. ஆனா கடந்த 6 நாட்களும் அப்பா விரும்பின காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்களா? அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்க செய்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க இருக்கணும்னா முதலாவது நீங்க ஆண்டவரோடு கூட இருக்கணுங்க. யாரோடு கூட இருக்கணும்? ஆண்டவரோடு கூட இருக்கணும். நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுதுதான் இயேசுவினுடைய சமூகத்தில் நீங்கள் இருக்க முடியும் ஐயா. என் தகப்பனுடைய சமூகத்தில் நீங்கள் இருக்க முடியும். நீங்கள் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் பிரயாணத்தில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் இயேசுவோடு கூட பேசுகிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். வசனத்தை தியானிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வேத வசனம் உம்முடைய இருதயத்தையும் சிந்தையும் அது நிறைத்திருக்க வேண்டும் ஐயா. எப்பொழுது முடியும்? நீங்கள் எப்பொழுது அந்த சமூகத்தில் இருக்க முடியும் என்று சொன்னால் ஆண்டவரோடு கூட நீங்கள் இருக்கும் பொழுதுதான். ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுதுதான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். வேத ஆதாரத்திலிருந்து ஒரு சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். யார்? ஆதாமும் ஏவாளும் கேட்டார்கள். அப்பொழுது அவன் மனைவியும் விலகி தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி தோட்டத்தின் விருட்சத்திற்குள்ளே என்ன பண்ணாங்களா? ஒளித்து கொண்டார்கள். தேவனுடைய சமூகத்தை விட்டு அவருடைய பிரசன்னத்தை விட்டு அவர்கள் வெளியே ஓடுகிறார்கள். ஏன்? பாவம் செய்தார்கள் ஐயா. பாவம் செய்தார்கள் ஐயா. நீ தேவனுடைய சமூகத்திலே நீ இல்லாதபடிக்கு அல்லது தேவனுடைய சமூகத்தை நீ வாஞ்சிக்காதபடிக்கு நீ விலகி ஓடுவாய் என்று சொன்னால் நீ எங்கேயோ பாவம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். நீ எங்கேயோ நீ தவறி கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் ஐயா. சரி செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. அதே நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய சாயலாக அவர்களை சிருஷ்டித்தார். 27ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தாருங்க?
தம்முடைய சாயலாக அவருடைய சாயலாக நம்மள என்ன பண்ணாரு ஆண்டவர் சிருஷ்டித்தார். குரங்கு மாதிரிலாம் ஆண்டவர் நம்மள படைக்கலங்க. எப்படி படைச்சிருக்கிறாரு? தேவ சாயலாக. நீங்க எந்த கலர்ல இருந்தாலும் சரி, கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் எந்த கலர்ல இருந்தாலும் நீங்கள் யாருடைய சாயல்ல இருக்கிறீங்க? தேவனுடைய சாயல்ல இருக்கிறீங்க. ஒரு சிலருக்கு பெரிய வருத்தம், ஐயா கருப்பா இருக்கிறேன், ஐயா கருப்பா இருக்கிறேன். என்னதான் நீங்க கிரீம் போட்டாலும் இருக்கிற கலர் தாங்க. ஒரு சிலரை நான் கல்யாணத்தில் பார்த்துட்டு சர்ச்சில் பார்க்குறப்ப அடையாளமே தெரியாதுங்க. உண்மையை தான் சொல்கிறேன், புரியுதுங்களா? அப்படி கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும். அதே சிஸ்டர் தானா இல்லை வேற யாராவது அவங்க தங்கச்சியா அக்காவா என்று சொல்லி, புரியுதுங்களா? ஏன் கருப்பா இருக்கிறவன் என்னவாகணும் சொல்லுங்க? என்னவாகணும்? வெள்ளையாகணும். ஆனால் கொஞ்சம் நார்த் ஈஸ்ட் பக்கம் போய் பாருங்க. இந்த செவ்வாய்க்கிழமை போகிறேன் மணிப்பூர், சனிக்கிழமை தான் வரப்போகிறேன். அந்த இடத்துல 3 புதிய ஆலயத்தை கட்டி கொண்டு இருக்கிறோம், பார்வையிட செல்லுகிறேன். ஈசைக்காக ஒரு பெரிய மிஷன் காம்பவுண்டை வாங்க இருக்கிறோம். கடந்த வாரம் அலுவலகத்திலேருந்து செக் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த மிஷன் காம்பவுண்டை பர்ச்சேஸ் பண்ண இருக்கிறோம். அங்கே போய் நீங்கள் பார்த்து நம்மளுடைய ஈசிய விசுவாசிகளை நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அடிக்கிற இந்த வெயிலில் எங்களுடைய வெள்ளத்தோல்லாம் படாத பாடுபடுதியா, கருப்பாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவங்க எப்படி ஆசைப்படுறாங்க? கருப்பாக இருக்கணும். கருப்பாக இருக்கிறவன் எப்படி இருக்கணும்? வெள்ளையாக இருக்கணும். ஆனால் நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சுக்கணும், எந்த கலரில் இருந்தாலும் நீங்களும் நானும் தேவனுடைய அழகிய சாயலில் இருக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறோங்க? தேவனுடைய சாயலில் இருக்கிறோம். தேவன் அவருடைய சாயலாக நம்ம என்ன பண்ணாருங்க? படைத்திருக்கிறார். படைத்ததின் நோக்கம் என்னங்க? வாசிக்கலாம் 27ஆம் வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 8ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை என்ன செய்தாரா? ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. சொல்லப்போனா தேவன் நம்மளை ராஜாக்களாக வைத்து என்ன பண்ணாரா? ஆசீர்வதித்தாருங்க. ஆனா இந்த பாவத்தின் விளைவு தேவனுடைய சமூகத்திலிருந்தே நம்மளை என்ன பண்ணிடுச்சு? தூர அழைத்து சென்று விட்டதையா. இதுதான் நம்ம ஏசாயாவில் பார்க்கிறோம். நமக்கும் தேவனுக்கும் உள்ள பிளவு பாவத்தினாலே உண்டாயிற்று. அது ஒரு மதில் சுவராக இருக்கிறது என்று சொல்லி, ஐயா நீ பாவம் செய்வாய் என்று சொன்னால், நீ அக்கிரமம் செய்வாய் என்று சொன்னால், தொடர்ந்து நீ பாவம் செய்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நீ தூர காணப்படுவாயா? நீ தூர காணப்படுவாய். அதைதான் ஆதியாகமம் 3:8 நாம் வாசிக்கிறோம். அவர்கள் பாவம் செய்த பொழுது அந்த தோட்டத்திலிருந்து அவர்கள் என்ன பண்ணார்களா? விலகினார்கள் என்று சொல்லி, வெளியேற்றப்பட்டார்கள் என்று சொல்லி. ஐயா நீ பாவம் செய்தாய் என்று சொன்னார், நீ பாவம் செய்கிறவனா இருப்பாய் என்று சொன்னார், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நீ வெளியே இருப்ப. நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுதுதான், ஆண்டவருக்குள்ளாக நீ இருக்கும் பொழுதுதான் அவருடைய பிரசன்னத்தை நீ அனுபவிக்க முடியும் ஐயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீ இருக்க முடியும். நிறைய பேர் ஆலயத்துக்கு வருவோங்க, ஆண்டவருடைய சமூகமாகிய இந்த இடத்திற்கு வருவோம். ஆலயம் முடிச்சுட்டு போறப்ப எதுக்காக வந்தோம் அவங்களுக்கும் தெரியாது, கூட்டு வந்தவங்களுக்கும் தெரியாது. புரியுதா? ஒழுக்கட்டாயமா கூட்டு வந்திருப்பாங்க ஃபேமிலியில இருந்து, ஞாயிற்றுக்கிழமை வாங்க போவோன்ட்டு. ஆனா ஆலயம் முடிந்து கடந்து செல்லும் பொழுது ஒரு வெறுமையாக தான் கடந்து செல்வோம். ஏன்? கர்த்தருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல, அவருடைய பாதத்துல
உன்னுடைய பாவத்தை நீ அறிக்கை செய்து நீ செபித்திருந்தால் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறவராய் இருந்திருப்பார். ஆனால் இந்த இடத்துல வந்தோம் நீ என்ன பண்ணுவ? மன கடினமாய் வைத்திருப்பாய். உங்களை ஆராய்ந்து அறிந்து பார்க்கிற இடமையா இது. கர்த்தருடைய சமூகம் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு இடமாக இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்த பின்பு கூட நம்மளை என்ன பண்ண மாட்டோங்க? சொல்லுங்க, நம்மளை என்ன பண்ண மாட்டோம்? ஆராய்ந்து பார்க்க மாட்டோம் ஐயா, ஆராய்ந்து பார்க்க மாட்டோம். இதனால அநேக நேரத்தில் கர்த்தருடைய மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம் ஐயா. 51ஆம் சங்கீதத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. தாவீது பாவம் செய்த பொழுது அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகுகிறான் ஐயா. உணர்கிறான், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து கடந்து சென்றிருக்கிறார், தெய்வ சமூகத்தில் இருந்து நான் விலகி இருக்கிறேன் என்று சொல்லி அந்த புலம்பி சொல்ற சங்கீதம் தான் 51ஆம் சங்கீதமாக இருக்கிறது. 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். 3ஆம் 4ஆம் வசனம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக, உம்முடைய கண்களுக்கு முன்பதாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன், பொல்லாங்கானதை நான் நடப்பித்தேன். நீர் பேசும்போது, நீர் பேசும் பொழுது உம்முடைய நீதி விளங்கவும், உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது, நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன், இதை அறிக்கையிடுகிறேன். தாவீது செய்கிற ஒரு காரியம் என்னங்க? பாவ அறிக்கை. அந்த அறிக்கை அவன் செய்த பின்புதான் பரிசுத்த ஆவியானவரை அவன் என்ன செய்கிறானா? பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீ பாவத்திலே இருப்பாய் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்திலே நீ என்ன பண்ண முடியாது? அவரோடு கூட நீ அகமகிழ முடியாதையா. நீ பாவத்திலே இருப்பாய் என்று சொன்னால், நீ அக்கிரமத்திலே இருப்பாய் என்று சொன்னால் கர்த்தருடைய பிரசன்னத்திலே நீ மகிழ முடியாதையா. பாவம் அதற்கு தடையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவங்களை அறிக்கை செய்கிற இடமாக இது இருக்கிறதையா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும், வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? அறியாது இருக்கிறீர்களா? ஐயா, நீங்களும் நானும் யாருங்க? தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் ஐயா. இதை நீங்கள் பரிசுத்தத்தோடு கூட காத்துக்கொள்ளும் பொழுதுதான் தேவனுடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்தில் நீங்கள் இருக்க முடியும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14, 15, 16. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக, பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நல்லா இந்த வசனத்தை கவனிங்க. நீதிக்கும் அநீதிக்கும் என்னது சம்பந்தம் ஏது? சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஐக்கியம் ஏது? ஐயாவுக்கும் வேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? 16ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று. ஆமென். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் எப்பொழுது நீங்கள் அகமகிழ முடியும் என்று சொன்னால், சரீரமாகிய உங்களுடைய ஆலயத்தை நீங்கள் பரிசுத்தத்தோடு கூட காத்துக்கொள்ளும் பொழுது தான் ஐயா. எங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா
இந்த ஆலயத்தில் தேவன் வாசம் செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கலந்து கொள்ளுகிறது ஒரு கடமையாக தான் இருக்குமே தவிர அதுல உங்களுக்கு எந்த திருப்தியும் வராதுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒரு கடமை ஆராதனையாக தான் இருக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சேன்ட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆலயத்துக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? உட்கார்ந்துட்டு போவீங்களே தவிர அப்பாவின் பிரசன்னத்துல நீங்க அகமகிழ முடியாதையா. ஏன்? கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் உங்களை நிதானித்து அறிந்து ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் பெருகி இருக்கிறது. நீ பாவத்தில் இருப்பாய் என்று சொன்னால் நீ என்ன பண்ண முடியாது? கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ண முடியாது? அகல் மகிழ முடியாதையா, சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரு சிலரெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, துதியின் ஆராதனையில என்ன பண்ணுவாங்க? கைத்தட்டி ஆண்டவரை ஆராதிப்பாங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவரை ஆராதிப்பாங்க. அதே ஒரு சிலர் கண்ணை திறந்துட்டு கொட்டை கொட்டம் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வித்தியாசம் என்ன? உங்களுக்கே தெரியும், சொல்லுங்க வித்தியாசம் என்ன? கண்ணை திறந்து பார்க்குறவங்களுக்கு வித்தியாசம் என்ன? ஆராதிக்கிறவங்களுக்கு வித்தியாசம் என்ன? நீங்க கண்ணை மூடி நீங்க ஆராதிக்கிறீங்கன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய அபிஷேகத்தை நீங்கள் உணர்கிறீர்கள். அப்பாவின் சமூகத்தில் அவருடைய தொடுதலை நீங்கள் உணர்கிறீர்கள் ஐயா. அதே கண்ணை திறந்துட்டு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய வருகை ஒரு கடமையாகத்தான் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? சொல்லுங்க, எப்படி இருக்கிறது? கடமையாகத்தான் இருக்கிறது ஐயா. ஐயா, எதற்காக நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம்? நோக்கம் என்ன? ஆண்டவரை முழு இருதயத்தோடு கூட, முழு சிந்தையோடு கூட, முழு மனதோடு கூட ஆராதிக்க வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய சமூகம் நம்மை சொல்லுங்க ஆராய்ந்து பார்க்கிற ஒரு இடம். கர்த்தருடைய சமூகம் நம்மை நிதானித்து பார்க்கிற ஒரு இடமாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, தேவனுடைய சமூகம் நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு இடமாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. உங்களை நீங்கள் நிதானித்து ஆராய்ந்து நீங்கள் அறிந்து பார்க்கும் பொழுது இரண்டாவது ஒரு காரியத்தை செய்வீங்க. என்ன பண்ணுவீங்க? உங்களை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்கள் ஐயா. அந்த ஒப்பு கொடுக்கிறது எப்பொழுது வரும் என்று சொன்னால், நீங்கள் உங்களை நிதானித்து ஆராய்ந்து அறிந்து பார்க்கும் பொழுதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது பாவம் செய்த பொழுது அவன் தன்னை ஆராய்ந்து அறிந்து பார்த்த பின்பு இரண்டாவது ஒரு காரியம் செய்கிறான். என்னன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவரே, நான் செய்தது தவறு, என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களை நிதானித்து பார்க்கும் பொழுது, உங்களை நிதானித்து பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். வாசிக்கலாம், சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுங்கின எலும்புகள் என்ன பண்ணுமா? களி கூறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 11வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இது எப்பொழுது வரும் என்று சொன்னால், உங்களை நீங்க என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்து பார்த்து நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகம் நம்மை ஒப்பு கொடுக்கிற இடமாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. யாராவது சொல்ல முடியுமா? ஐயா, நான் ஆலயத்துக்கு வந்து நான் உட்கார்ந்துட்டு போறேன், ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வர்றதே இல்லையா, ஆண்டவர் என்னோடு கூட பேசுறதே இல்லை. யாராவது சொல்ல முடியுமா? நீங்க பாவம் செய்கிறவர்களாக இருந்தாலும் அந்த வார்த்தை உங்களை உணர்த்தும், உன்னுடைய பாவத்தை உணர்த்தும், நீ செய்கிற தவறை உணர்த்தும், நீ செய்கிற அக்கிரமத்தை உணர்த்தும், நீ செல்கிற பாதை தவறான பாதை என்பதை ஆண்டவர் உனக்கு வேத வசனத்திலிருந்து சுட்டி காட்டுகிறவராய் இருக்கிறார். அந்த ரேமாவின் வார்த்தை வரும் பொழுது நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும் ஐயா, யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது ஐயா, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த உயிர்ப்பிக்கிற வார்த்தை வரும் பொழுது நாம் ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணும் ஐயா. ஒப்பு கொடுக்கிறோமா? நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் ஐயா. ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் செயல்பட முடியும். கர்த்தர் செயல்பட முடியும் ஐயா. கர்த்தர் செயல்பட முடியும். யோனா ஆண்டவர்கிட்ட எப்போ ஒப்பு கொடுக்குறாங்க? அப்பா, மீனின் வயிற்றில். அந்த நிலைமை நமக்கு வரணுமா? சொல்லுங்க, அந்த நிலைமை நமக்கு வரணுமா? நீங்கள் ஒப்பு கொடுக்கலன்னா ஆண்டவர் சில டைம் கொஞ்சம் ஹார்டான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. ஏன் சொல்லுங்க? ஏன்? ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அன்பாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாக இருப்பீர்கள். இல்லைனா யோனாவினுடைய நிலைமை தான். புரியுதுங்களா? கர்த்தருடைய சமூகம் நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இடமாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சமூகம் சங்கீதம் 38:18 வாசிச்சு பார்த்தீங்கன்னா பாவங்களை அறிக்கை செய்கிற இடமாக அது இருக்கிறது. இது என்ன இடமாக இருக்கிறது? நான் அறிக்கையிடுகிறேன். அறிக்கை செய்கிற ஒரு இடமாக அது இருக்கிறது. எல்லா திருச்சபையிலும் பாவ அறிக்கை ஜெபம்னு ஒன்று வச்சிருக்கிறோங்க. எதுக்கு வச்சிருக்கிறோம்? வேலை இல்லாமல் வச்சிருக்கிறோம். அதை சொல்லுங்க. எல்லா சர்ச்சிலையும் வச்சிருக்கிறோம். எல்லா திருச்சபையின் முறைகளிலும் இந்த பாவரிக்கை ஜெபம் இருக்கிறது. நோக்கம் என்ன? ஐயா, நீ வாரம் முழுவதும் நீ உலகத்திலே கடந்து செல்லும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நீ வேலைக்காக கடந்து செல்லும் பொழுது உடைய கண்களினாலே நீ பாவம் செய்கிறா. யோபு உடன்படிக்கை செய்கிறான், தன் கண்களோடு கூட பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி. நாமும் உடன்படிக்கை செய்கிறோம், ஆனாலும் பாவத்தில் விழுகிறோம். ஏன்? அட்ராக்ஷன். அட்ராக்ட் ஆயிட்டான் ஐயா. சில பேருக்கு சர்ச்சு தான் அட்ராக்ஷனு. மேட்ரிமோனியல் சென்டர் எங்கே இருக்கு? சர்ச்சில் தான் இருக்கு. வெக்கப்பட வேண்டிய விஷயங்க, வெக்கப்பட வேண்டிய விஷயம். வாழ்க்கை துணை தேடுகிற இடம் இதல்லையா, கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற இடமாக இது இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுவோமா?
சத்தமா சொல்லுவோமா? கர்த்தருடைய சமூகம் நீ ஆண்டவரை தேடுகிற இடமாக இது இருக்கிறதே தவிர உடைய வாழ்க்கை துணை தேடுகிற இடம் இதல்லையா. நீ அந்த எண்ணத்தோடு கூட நீ வருவாய் என்று சொன்னால் கர்த்தருக்கு நீ பதில் சொல்லணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்களும் நானும் இந்த ஆலயத்தில் ஒரு நோக்கத்தோடு கூட வருகிறோம். என் அப்பாவை நோக்கி பார்க்கும்படியாக, அவரை துதிக்கும்படியாக, நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக அவரை போற்றும்படியாக அவருடைய சமூகத்தில் வருகிறோமே தவிர ஒருவரை ஒருவர் பார்க்க வாழ்க்கை துணை தேடுகிறதற்காக இந்த இடத்துக்கு நம்ம வரலங்க. புரியுதா? பாவ அறிக்கை எதற்காக நம்ம செய்கிறோம் சொல்லுங்க? எதற்காக செய்கிறோம்? செய்த பாவத்தை மன்னிக்கிறதுக்காக. அதுவும் இந்த பாவ அறிக்கை ஜெபத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா செர்மனுக்கு முன்னாடி தான் இருக்கும், செய்திக்கு முன்பதாக இருக்கும். ஏன்? துதியின் நேரத்துக்கு முன்னாடி வச்சிருக்கிறோம். ஏன்? பாவ அறிக்கை நீங்க செஞ்ச பின்புதான் ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? உங்களோட கூட துதியின் ஆராதனையில அவர் இடைப்பட முடியும் ஐயா. அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். என்னதான் நீங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும், என்னதான் நீங்க கத்தி கத்தி பாடினாலும் அது வெறும் பாடலாக தான் இருக்கும். எப்பொழுது? ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராத வரை. நீ உணரும் பொழுதுதான் அந்த ஆராதனை ஒரு முழுமை பெறுகிற ஆராதனையாக அது இருக்கிறது ஐயா. முழுமை பெறுகிற ஆராதனையாக அது இருக்கிறது. கடந்த வாரத்தில் அடியேன் பெங்களூரில் இருக்கிற FGAG பால் தங்கை அவனுடைய மகன் சாமி தங்கை அநேகர் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், பார்த்துருக்கிறீங்களா யூடியூப்ல. அவருடைய துணைவியார் நிக்கலஸோடு கூட இந்த ஆலயத்தை குறித்து நான் பேசி கொண்டிருந்தேன். அவர்கள் ஷீ இஸ் ஃப்ரம் அமெரிக்கா. அவர்கள் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவர்கள். ரெவரண்ட் சாமி தங்கையாவை திருமணம் செய்திருக்கிறார்கள். நான் அவர்களுடைய துதி ஆராதனையை நான் வெகுவாக பாராட்டி கொண்டு இருந்தேன். நான் யூடியூப்ல பார்ப்பது உண்டு. அவருடைய வாலிபர் ஆராதனையும் நான் பார்ப்பதுண்டு. ரொம்ப கேஷுவலாக சொன்னாங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராத வரைக்கும் நாங்கள் என்னதான் லைட்டு போட்டு, என்னதான் மியூசிக் போட்டு, என்னதான் ஹை பர்ஃபார்மன்ஸ் ஆடியோ பண்ணாலும் வேஸ்ட் ஆஃப் டைம். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. என்னது? வேஸ்ட் ஆஃப் டைம். அவ்வளோதான். ஒரு நிமிஷம் நான் ஆராதிச்சாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் என்ன பண்ணணும்? உணரணும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதியின் ஆராதனையில் எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறீர்கள்? யோசித்து பார்க்க வேண்டும் ஐயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னால் வெறும் பர்ஃபார்மன்ஸ் தான். புரியுதுங்களா? ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். நீ பாவ அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் அவர் பிரசன்னராய் உங்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார் ஐயா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய சமூகம் பாவத்தை அறிக்கை செய்கிற இடமாக அது இருக்கிறது. கர்த்தருடைய சமூகம் பாவத்தை அறிக்கை செய்கிற இடமாக அது இருக்கிறது ஐயா. ஒரு சில சர்ச்சில் நீங்க பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஆராதனைனா 8:30 மணிக்கு ஒரு சிலர் வந்திருப்பாங்க. ஒரு சில சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு பாதி சர்ச்சு ரொம்ப இருக்கும். காரணம் என்ன? ஆலயம் அந்த ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த வாரம் முழுவதும் செய்த பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணுவாங்க? சொல்லி சொல்லி அறிக்கை செய்வார்கள். ஆண்டவரே, 9 மணிக்கு ஆராதனைக்கு முன்பதாக ஆண்டவரே, நான் செய்த பாவத்தை மன்னிங்க, என்னுடைய அக்கிரமத்தை மன்னிங்க, என்னுடைய தவறை மன்னிங்க. ஏன்னா இந்த நாளிலே உம்முடைய ரேமாவின் வார்த்தை எனக்கு வேண்டும் அப்பா. அந்த வார்த்தை எனக்கு உணவாக இருக்கிறது.
அந்த வார்த்தை எனக்கு ஜீவனா இருக்கிறது. அந்த வார்த்தை என்னை வழிநடத்துகிறதா இருக்கிறது. அந்த வார்த்தை எனக்கு பலனா இருக்கிறது. அந்த வார்த்தை எனக்கு வேண்டுமப்பா. கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்வார்கள்? தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்வார்கள் ஐயா. ஆனா நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க? இன்னைக்கு சர்வீஸ் ஆரம்பிக்கும் பொழுது வெறும் 5 பேர் தான் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வருது நம்ம ஆலயத்துக்கு டைசி அம்மாவும் ஐயாவும் தான். முன்பதாகவே வந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற குடும்பம். அவர்களை புகழும்படியாக சொல்லல, ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பை அவர்களை வெளிப்படுத்துகிறதை எண்ணி நான் ஆண்டவரை துதிக்கிறேன் ஐயா. எல்லாத்துக்கும் நேரத்தோடு ஓடுறோம். கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து ஆண்டவரோடு கூட பேச நமக்கு என்ன இல்லைங்க? சொல்லுங்க, என்ன இல்லை? நேரம் இல்லை. அறிந்து ஆராய்ந்து பார்க்கிற இடம் ஐயா இது. கர்த்தருடைய சமூகம் அறிந்து ஆராய்ந்து பார்க்கிற இடமாக இது இருக்கிறது ஐயா. கர்த்தருடைய சமூகம் பாவத்தை அறிக்கை செய்கிற இடமாக இது இருக்கிறது. கர்த்தருடைய சமூகம் உன்னை ஒப்பு கொடுக்கிற இடமாக இது இருக்கிறது ஐயா. எதற்காக நாம் ஆலயத்திற்கு வருகிறோம் யோசித்து பார்க்க வேண்டும் ஐயா. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற இடமாக இது இருக்கிறது. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற இடமாக அது இருக்கிறது ஐயா. எந்த நினைவோடு கூட ஆலயத்திற்கு வருகிறோம்? எந்த சிந்தையோடு கூட ஆலயத்திற்கு வருகிறோம்? நம்மை நாமே யோசித்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளாகவே நாம் கேள்வி கேட்க வேண்டும் ஐயா. என்னுடைய நோக்கம் என்ன? ஆலயத்திற்கு செல்கிறது. For what purpose I am going to church? எந்த நோக்கத்திற்காக ஆலயத்துக்கு நான் செல்கிறேன்? உன்னுடைய நோக்கம் தவறாக இருந்தால் உன்னை சரி செய்கிற நேரம் இதுவாக இருக்கிறது. உன்னுடைய நோக்கம் தவறாக இருந்தால் உன்னை ஒப்பு கொடுக்கிற நேரமாக இது இருக்கிறது. உன்னுடைய நோக்கம் தவறாக இருந்தால் உன்னை அறிக்கை செய்கிற நேரமாக இது இருக்கிறது ஐயா. கர்த்தருடைய சமூகம் பரிசுத்தம் உள்ளது. அவரை பரிசுத்த அலங்காரத்தோடு கூட தொழுது கொள்ள வேண்டும் ஐயா. அதைத்தான் நாம் 105ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் ஐயா. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சங்கீதம் 40:41 பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகம் காத்திருக்கிற இடம், நான் சொன்னது போல. ஆனா உல்டா, ஆண்டவர் நமக்கு காத்திருக்கணும். நம்ம எப்போ உள்ள வருவோம்? ஒன்று துதியின் ஆராதனையில், இல்லைன்னா நாத்துமாவை கத்தரை சோத்திரி போடுறப்ப, இல்லை கடைசி ஜெபத்தில். என்னைக்காவது முழு ஆராதனை இல்லை கலந்து கொண்டு இருக்கீங்களா? 6:45 வந்தேன்யா, 15 நிமிஷம் ஜெபம் பண்ணேன், 7 மணிக்கு ஆராதனையில் கலந்து கொண்டேன், 2 மணி நேரம் ஆண்டவரை ஆராதிச்சேன், திருப்தியாக இருக்கியா? சொல்ல முடியுமா? இல்லை ஐயா. தேவனுடைய சமூகம் மகிமை உள்ளது ஐயா. நீ வந்து நீ இந்த இடத்துல காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்துல நீங்க வந்து காத்திருந்து நீங்க ஜெபிச்சு பாருங்க. நீங்க வாரம் முழுவதும் எங்கேயும் போய் நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஹல்லேலூயா. எல்லாம் உங்களை கை தேடி என்ன பண்ணும்? வந்து சேரும். முழங்காலிலே இந்த இடத்துல நீங்கள் நிற்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது, நீங்க வேற எந்த இடத்திலும் போயிட்டு நீங்க என்ன பண்ண வேண்டியதில்லை, காத்திருக்க வேண்டியதில்லை ஐயா. இதுதான் ஆவிக்குரிய ரகசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில நன்மைகளுக்காக மணிக்கணக்காக காத்திருக்க வேண்டியிருக்கு. ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய சமூகத்தில் வந்து நீ முழங்கால் பொடியிடு, என்னுடைய சமூகத்தில் நீ முழங்கால் படியிட்டு நீ செபி, நான் உன்னை உயர்த்துகிறவனா இருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகம் நிதானித்து பார்க்கிற இடமாக அது இருக்கிறது. தேவனுடைய சமூகம் நம்மை ஆராய்ந்து பார்க்கிற இடமாக அது இருக்கிறது. தேவனுடைய சமூகம் நம்மை ஒப்பு கொடுக்கிற இடமாக அது இருக்கிறது. தேவனுடைய சமூகம்
நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிற இடமாக அது இருக்கிறது. அது மாத்திரங்கல்ல, தேவனுடைய சமூகம் காத்திருக்கிற இடமாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருக்காக காத்திருந்தார்களோ அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்பி இருக்கிறார்கள் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய சமூகத்தில் நீ காத்திருப்பாய் என்று சொன்னான், கழுகுகளைப் போல நீ உயர எழும்புவாய். கழுகுகளைப் போல நீ உயர எழும்புவாய். செட்டைகளை அடித்து நீ உயர எழும்புவாய். எப்பொழுது? அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது. கர்த்தருடைய சமூகம் ஒரு மகிமையான ஒரு இடங்க. பயபக்தியோடு கூட, பரிசுத்தத்தோடு கூட, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தோடு கூட, எல்லா விதமான பயத்தோடு கூட அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக நீங்கள் வரும் பொழுது, கர்த்தர் உன்னை மாத்திரமல்ல, உன்னுடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, கர்த்தர் உன்னுடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆமோஸ் 5:4 பார்க்கிறோம், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். யாரெல்லாம் கர்த்தரை தேடினார்களோ கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சந்ததியையும் கர்த்தர் கையேந்த விடவே இல்லைங்க. தாவீது சொல்றார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திருந்ததையும் கண்டதில்லை. எவ்வளவு ஒரு நல்ல ஒரு சாட்சி பார்த்தீங்களா? அப்பேற்பட்ட சாட்சி நீங்க சொல்லணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையோடு கூட அவரை தேடுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்.